ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் டிஎஸ்ஏல இருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி டாப்பிக்கில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸையும் தான் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸை லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் எதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலே இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அரேவை சர்ச் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போது ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ப்ரௌசரில் ஒர்க் ஆகும். பட் இது பெஸ்ட்டு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம இதை ஆட் பண்ணுற நேரம் நார்மலாக ஆட் பண்ணோம்னா அது நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் டிஎஸ்ஏவை பொறுத்தவரை நாம் கோட் எழுதுறது மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த கோட் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, அதே நாம் கன்சிடர் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் நாம் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நாம் ஒரு அரே எழுதுகிறோம் வச்சுங்களேன். அந்த அரேயில் மொத்தமாக 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நாம் இந்த 10 எலமெண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு கரெக்டாக அது 10 டைம்ஸ் செக் பண்ணணும். ஓகேவா? 10 டைம்ஸ் செக் பண்ணுது. அதே நாம் ஒரு 100 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரே நாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போது இங்கே ஒர்க் பார்த்திங்கன்னா 10லேருந்து 100க்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அரே சைஸ் நமக்கு பெருசாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட் சைஸ் அதிகாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க் நடக்கிற டைமும் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் டைம் காம்ப்ளெக்சிட்டியோட அந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒர்க் நடக்குது, பட் அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக நடந்தால் தான் அதை நம்ம ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனே சொல்லுவோம். அதுக்காக தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிரின்சிபல்ஸ் இருக்குது. இப்போ நாம் டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கான டெஃபினிஷனை இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது இங்கே இன்புட் சைஸ் 10 இருக்கிற நேரம் என்ன ஆகுது, நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற நேரம் நமக்கு ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற நேரம் எந்த அளவுக்கு ஒர்க் நமக்கு நடக்குது அதை மெஷர் பண்ணுறது தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நாம் பிக் ஓ நோட்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னால் நாம் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். கரெக்டாக? டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? இன்புட் க்ரோ ஆக அதாவது இன்க்ரீஸ் ஆக ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம மெஷர் பண்ணுறது தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். கரெக்டாக? பட் இப்போ நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நொட்டேஷன் வேணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஸ்பீட் எடுத்திங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரி ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த
இன்புட் க்ரோ ஆக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டைம் மெஷர் பண்ணுறோம். கரெக்டாக அதை நாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுதான் நாம் பிக் ஓ நொட்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நாம் இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நொட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் 1. ஓகேவா, இதை நம்ம கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரே ஒரு ஒர்க்கு தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இல்லை பாருங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி ஒரு அரே க்ரியேட் பண்ணி இதில் அரே ஆஃப் 0 கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கே என்ன ஆகுது, நாம் 10 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரே ஒரு வாட்டி தான் ஒர்க்கு நடக்குது. அதே மாதிரி 20 வேல்யூ கண்டுபிடிக்கணுனாலும் ஒரு வாட்டி தான் ஒர்க் நடக்குது. கரெக்டாக, இங்கே என்ன ஆகுது, அரே ஆஃப் 1 கொடுத்தோம்னா 20 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 30 வேல்யூ கண்டுபிடிக்கணுனாலும் ஒரு ஒர்க் தான் நடக்குது. 40நாலும் ஒரு ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு 50 நம்ம கண்டுபிடிக்கனாலும் ஒரே ஒரு ஒர்க்கு தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்புட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது, பட் ஒர்க்கு நடக்கிற பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஓ ஆஃப் 1 நோட்டேஷன் சொல்கிறோம், இல்லைனா கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்கிறோம். இப்போ நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிக் ஓ நோட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் டைம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட இன்புட் இன்க்ரீஸ் ஆகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் 2 இன்புட்டாக கொடுக்குறேன் வச்சுங்களேன். ஓகேவா, 2 இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகும், என் வேல்யூவில் 2 போயிடும். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு 1 வேல்யூ இங்கே ஆட் ஆகி கன்சோலில் 1 வரும். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் இங்கே கொடுத்துருக்கறனால என்ன ஆகும், 1 வேல்யூ நமக்கு 2ஆக சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட் அவுட்புட்டில் நமக்கு 1, 2 இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்குற நேரம் நமக்கு ஒர்க்கம் பார்த்திங்கன்னா 2 நடக்குது. அதே மாதிரி நம்ம 5 வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஒர்க் டன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஆகிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் டன் வேல்யூ நமக்கு வந்து ஒரே மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த நோட்டேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் நோட்டேஷன்னு சொல்லுவோம். இப்போ நாம் குவாட்ரேட்டிக் டைம் நோட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லீனியர் டைம் நோட்டேஷன் மாதிரி தான் இருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இங்கே நம்ம n² ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, லாஸ்ட்டாக நாம் பார்த்ததில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதே அளவு ஒர்க்கு தான் நடக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். அதில் ஒரே ஒரு ஃபார் லூப் தான் ஆட் பண்ணியிருந்தேன், இங்கே 2 ஃபார் லூப் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, ஸோ இப்போ நான் இதில் 10 இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ஒர்க் நடக்கிற பார்த்திங்கன்னா 10², அதாவது 100 ஒர்க் நடக்கும். அதே மாதிரி 20 இன்புட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா 20², அதாவது 400 ஒர்க் நமக்கு நடக்கும். 100 இன்புட் கொடுத்தோம்னா 100², அதாவது 10,000 ஒர்க் நமக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு நமக்கு மல்டிப்ளை ஆகி அந்த ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா நம்ம குவாட்ரேட்டிக் டைம் நோட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக, I, J. ஸோ 2 லூப்ஸ் வரனால நமக்கு அவுட்புட்டில் வர வேல்யூஸும் அதிகமாக இருக்கும், ஒர்க்கும் அதிகமாக நடக்கும். இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த அந்த நோட்டேஷன்ஸில் எது எது ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எது நம்மளோட அந்த டைமை ரொம்பவே கன்சியூம் பண்ணோம், இல்லைன்னா நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிற அந்த நோட்டேஷன் எது, அதையும் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பெஸ்ட்டு எதுன்னு பார்க்கலாம். பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஓ 1. ஓகேவா? பிகாஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா இன்புட் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஓகேவா, இன்புட் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் கூட ஒர்க் என்ன ஆகுது நமக்கு அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக? நம்ம இன்புட் வேல்யூஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். பட் ஒர்க் நமக்கு ஒரே ஒரு டைம் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓ ஆஃப் என். இங்கே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைம் நடக்கும். 2 இன்புட் இருக்குன்னா 2 டைம்ஸ் ஒர்க் நடக்கும். 10 இன்புட்னா 10 டைம்ஸ் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓ என் ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லீஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். பிகாஸ் இன்புட் இன்க்ரீஸ் ஆக ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போது 10 இன்புட் கொடுக்குறோம்னா ஒர்க் பார்த்திங்கன்னா 100 இந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு 100 இன்புட் கொடுக்குறோம்னா ஒர்க் இந்த மாதிரி ரொம்பவே அதிகம் ஆயிரும். ஸோ இதை வச்சு நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இதில் பெஸ்ட்டான காம்ப்ளெக்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓ ஆஃப் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயர். பிகாஸ் இங்கே என்ன ஆகுது, இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஒர்க்கு ரொம்பவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகினாலுமே ஒர்க்கு நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நடக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம காம்ப்ளெக்சிட்டி கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஓ லாக் ஆஃப் என் அந்த நொட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அதை பற்றி கிளியராக பார்க்கலாம்.